செல்ஃபு கிடைக்கும். மேடம் 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 சிறப்பு விழாவினை சிறப்பிக்க வந்துள்ள அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். தமிழ்தாய் வந்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை இணைந்து செயல்படுத்தக்கூடிய நவீன நில அளவை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திற்கு வருகை புரிந்து இங்கே புதிதாக ஏற்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்பு வசதிகளை திறந்து வைப்பதற்காக வருகை புரிந்திருக்கின்ற காமராஜ் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அதே போன்று இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையினுடைய முதன்மை செயலர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் அவர்களையும் முன்னாள் 8 மாத காலம் ஒரு ஆண்களுக்கு புதிதாக ஒருவருக்கு 8 மாத காலம் அந்த ட்ரைனிங் பீரியட் ஜிஓ யூனிவர்சிட்டி போனவர்கள்லாம்
ஒரு மாத காலம் அவருக்கு எழுதி காரணம் சர்வேயர்கள் பற்றாக்குறை இருக்கக்கூடாது ஒரு கதை. நம்முடைய முதலமைச்சரை ஆணைக்கிறாங்க. போன ஆண்டு 1000 பேர் சர்வேயர்களை நாம் புதிதாக டிஎன்பிசி போடுவாங்க பணியமர்த்தி இருக்கிறோம். இந்த ஆண்டு 300 பேர் வேண்டும் சொல்லி டிஎன்பிசிக்கு கடிதம் கொடுத்திருக்கிறோம். இன்னும் ஒரு 2 ஆண்டு 3 ஆண்டு காலத்தில் சர்வேயர்கள் பற்றாக்குறை இல்லாமல் எல்லா இடங்களிலும் பொதுமக்கள் அழைக்கிற நேரத்தில் போய் அவருக்கு அந்த நன்மை செய்வதற்கு பணியை நாங்கள் செய்து வருகிறோம். முன்னொரு காலத்தில் சங்கடி வைத்து அளந்த அந்த இடம் மாறி இன்னைக்கு நவீன இடங்களை நாம் பூர்த்தி மனிதரை விரைவாக செய்கிறோம். விரைவாக மட்டுமல்ல, அதை ஒரு முறையாக ஒழுங்காக செய்கிற பணியும் நம்முடைய சங்கத்துறை செய்யணும் இருக்கிறது. எதிர்காலத்தில் இந்த துறை இன்னும் விதமாக வளர்க்க வேண்டிய பணியை நம்முடைய முதலமைச்சர் செய்ய வருகிறார். பட்டா மாற்றம், இலவச பட்டா மாற்றம் நிறைய முகாம் கேம்ப் நடத்தியிருக்கோம். பத்தாம் ஆண்டு உங்களை தேடி முதலமைச்சர் சொல்லி ஒவ்வொரு பகுதியிலும் முதலமைச்சர் ஆணைக்கிறத இரவு நடத்துவோம். அது வருகிற அந்த மனுக்கள் மீதெல்லாம் உடனடியாக நம்ம நடவடிக்கை எடுத்து எங்களோட முடிவு இல்லை எவ்வளவு மனு வந்தது, எவ்வளவு மனு அந்த முடிவு செய்யப்படுதுன்னா முதலமைச்சருடைய கவனத்துக்கு முதலமைச்சர் அலுவலக கவனத்துக்கு விரைந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு பட்டா என்பது கேட்ட உடனே நல்ல முறையில் இருந்தால் உடனே முடியும். ஒரு வீட்டில் குடும்பத்தில் 2 பேர் 3 பேர் இருந்தாங்கன்னு சொன்னால் பட்டா கொண்டு வந்து ஒரு ஆள் வந்து கொடுத்து ஒரு ஆள் போடலாம். இதெல்லாம் விசாரித்து பட்டா கொடுத்து இருக்கக்கூடிய விசாரிக்காமல் பட்டா கொடுத்து காசு வந்து நாம் நடவடிக்கை எடுப்போம். நம்ம பட்டா கொடுப்பது என்பது அந்த பட்டா கேட்பதற்கு ஒரே குடும்பமாக பிரச்சனை இல்லாமல் இருந்தால் உடனடியாக அங்கேயே மாநிலத்திலே வழங்குவோம். அதில் பிரச்சனை என்பது எங்களுடைய கவனத்துக்கு வரும் நேரத்தில் வேகமாக விசாரித்து அது வேண்டிய நடவடிக்கை எடுத்து மாநில சொல்லி வடகிழக்கு பருவமழைக்கு எந்த அளவுக்கு நம்ம தயார் இருக்கோம்? சென்னையில எப்படி நம்ம தலைமைச் செயலகத்தில் இருக்கிற உயர் அதிகாரிகள் எல்லாத்துக்கும் உயர் அதிகாரிகள் எல்லாம் அமைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி வடகிழக்கு பருவமழை எதிர்கொண்டு நானும் நமது துறை செயலாளர் துறையுடைய செயலாளர்களும் அந்த பணியில கவனமாக இருக்கிறோம். ஒன்று, வடகிழக்கு பருவமழை போன தடவை எந்தெந்த பகுதி பாதிக்கப்பட்டது என்பதையெல்லாம் சரிபார்த்து அந்த பகுதிக்கு குடியுரிமை வழங்குகிறோம். அதே போல மழையிலிருந்து தண்ணீர் தேங்கி போட்டுக்கெல்லாம் அப்பொழுது நாம் அடைக்காமல் முன்னாலே எந்தெந்த பகுதியில் போக்கு தேவை என்பதெல்லாம் தெரிந்து அதை முன்னெச்சரிக்கையாக போட்டுலாம் அங்கே வைக்கக்கூடிய அந்த பணி. அதே போல அங்கே இருக்க மையங்களில் மால்போவர் அதே போல குழந்தைகளுக்கு வேண்டிய அந்த உணவுப் பொருட்களெல்லாம் அங்கே முன்கூட்டியே அங்கே தயார் வைக்கக்கூடிய அந்த பணியை செய்வோம். போன தடவை இருக்கிற சின்ன சின்ன குறைகள்லாம் இந்த பக்கமும் இல்லாத அளவுக்கு நிச்சயமாக நாங்கள் அந்த பணியை செய்வோம். சென்னை எப்பயுமே வெள்ளத்தில் பாதிக்கப்படுறதுனால அரசு தயாராக இருக்குது, முழுக்க நடவடிக்கை எடுக்குது. ஆனால் திடீர்னு எதிர்பாராமல் மற்ற பிற மாவட்டங்கள் பாதிக்கப்படுது. உதாரணத்துக்கு கடந்த வருஷம் நமக்கு சவுத் சைடில் நெல்லை, தூத்துக்குடி பாதிக்கப்பட்டது. அதுவும் பிற மாவட்டங்களில் என்ன மாதிரி கட்டமைப்புகள் வலுப்படுத்தியிருக்கோம்? பிற மாவட்டங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு எல்லா இடங்களுக்கும் முதலமைச்சர் அலுவலகத்திற்கு எல்லா தயாரிப்புகள் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறோம். எந்த பகுதி பாதிக்கப்படுகிறதோ அந்த பகுதிகளுக்கு மீட்பு படை அனுப்பக்கூடிய மீட்பு படை வீரர்களை தயாராக இருக்கிறோம். எந்த சூழ்நிலையும் தயார் வருவதற்கு தமிழக அரசு தயாராக இருக்கும். இந்த பேரிடர் காலத்தில் உயிரிழப்புகளை குறைக்கணும்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இல்லாத நிலையை ஏற்படுத்த சொல்லியிருக்காரு. கால்நடைகள் பெரிதும் பாதிக்கப்படுது. நம்ம மனிதர்கள் அலர்ட் பண்ண முடியுது, எஸ்எம்எஸ் கொடுக்குறீங்க, முன்னாடியே அறிவிப்பு சொல்ல முடியுது. ஆனால் கால்நடைகளை பராமரிக்கிறதுக்கு அதே மாதிரி பேரிடர் வரும்பொழுது மரங்கள் செடிகளை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா? பேரிடர் காலங்களில் கால்நடைகள் சாதாரண செல்வதால் கட்டடங்கள் இருக்கும்
மனிதனுக்கு உயிர் போகுது. சாதாரண செட்டில் வந்து காற்றடித்தாலும் ஒரு மழை பெய்யும், பெரிய மழை பெய்தாலும் அந்த செட்டு சாயக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கும். அதை அந்த கால்நடை வளர்க்கிற போது எச்சரிக்கையாக இருந்து அந்த பணியை செய்ய வேண்டும். மரத்தில் ஒடித்து விழுவதை நாம் யாரும் தடுக்க முடியாது. ஆனால் ஒடித்து விழுகிற நேரத்தில் உடனடியாக ரோடு விழுகிற நேரத்தில் அதை அப்புறப்படுத்த வேண்டிய அந்த பணியாளர்களை நாங்கள் தயாராக இருக்கிறோம். இல்லை நம்ம ஆட்கள் பிரச்சனை இருக்கும்போது அவங்கள ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு தங்க வைக்கிறோம். அந்த மாதிரி கால்நடைகளுக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோமா? தேவைப்படுவது விண்ணப்பிக்கும் பொழுது அது தேவை இருக்குது, அது வேண்டிய ஏற்பாடு செய்யும். பேரிடர் காலத்தில் வந்து பாதிப்பு ஏற்பட்டால் எல்லா மக்களுக்கும் அது பொதுவானது. ஆனால் உழைக்கும் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு அது கூடுதல் பாதிப்பு ஏற்படுத்தும். அந்த மாதிரி மக்களை சர்வே எடுத்து அவங்களுக்கு கூடுதலாக ஏதாவது ஒரு சிறப்பு விஷயங்கள் பண்ண இருக்கு. நீங்கள் சொல்லும்போது நல்லா யோசிக்கிறேன். நடைமுறை செய்ய முடியுமான்னு நிச்சயம் தெரியும். இந்த 1000 ரூபா கொடுக்கக்கூடிய நான் ஊருக்கு போய் இங்கே எடுத்துட்டு வர முடியுதா? இந்த வீட்டு கொடுத்துச்சு, இந்த வீட்டு கொடுத்துச்சு, எனக்கு ஒரு தான் கேட்குறாங்க. அதனால் எப்பயுமே ஒரு யூனிஃபார்ம் இருக்குது. யார் கொடுத்தாலும் ஒரு யூனிஃபார்ம் இருந்தால் எங்களுக்கு அரசாங்கத்துக்கு தேவைதான் இருக்கும். இல்லை ஒரு ஆள் கூடுதலாக ஒரு ஆள் குறைய இருந்தால் நம்ம எந்த அளவுகோல் வச்சு நம்ம பண்ண முடியும். அந்த அளவுகோல் சாப்பிட்டு கஷ்டம். ஒரே யூனிஃபார்ம்ஸை உணவு செய்யப்படுறதுக்கு சிரமப்படுகிற பகுதிக்கு அந்த தேவையை நிறைவு செய்ய வேண்டிய அந்த பண வசதியை பொருள் வசதியை அவர் மக்கள் கவர்மெண்ட் செய்கிறார். ஆன்லைன் பட்டா விரைவாக கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யும். ஆன்லைன் பட்டா வியாபாரம் சில இடங்களில் இன்னும் தாமதமாக நெட்டு ப்ராப்ளமாக இருக்கு, இந்த வெப்சைட்ஸ் ஸ்லோவாக இருக்குன்னு காங்கிரஸ் இருந்து கூட ஈரோடு மாவட்டத்தில் மேக்ஸிமம் ஆன்லைன் பட்டா 30 நாள் 40 நாள் சர்வீஸ். மார்க் வந்து நான் சும்மா கலெக்டர்ல எவ்வளோ எவ்வளோ ஆயிடுது, எவ்வளோ பேரண்ட்ஸ் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் அந்த கலெக்டர் வந்து இந்த எக்காரணம் வரிசை எடுத்துக்கிட்டு அதெல்லாம் மாற்றலாம். முடிஞ்ச அளவுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் சமூக அதிகாரியும் விரைவுபடுத்தி வேலை சார். நீர்நிலைகள் தான் கண்காணிக்கப்படுவதா? நீர்நிலைகள் அந்த காலங்களில் வந்து அதிக மோசம் நீர்நிலைகள் தான் நம்ம கண்காணிச்சு துறை அதுக்கு வேண்டிய பதிவு செய்கிறது. அங்கேயே இந்த தாசில்தார் ஆதிமோ போன்றவர்கள் தான் அந்தந்த பகுதியிலே நீர்நிலையை எச்சரிக்கையாக மாற்றி தமிழ்நாட்டு துறையில் இருக்கிற கீழே திருமணத்திற்கு அதிகாரிகள் வந்து தண்ணீர் எங்கெங்கே அதிகமாக வளர்ச்சி ஏற்கப்பட்டிருக்கிறதெல்லாம் பார்க்க சொல்லியிருக்கோம். சென்னையில் குடிநீர் வரையில் இந்த அணைகளெல்லாம் எச்சரிக்கையாக எவ்வளவு மழை பெய்யுது, எவ்வளவு தண்ணி வெளியே என்பதுதான் மாற்று கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில்